வணக்கம். டிஎன்பிஎஸ்சி ஆப்டிடியூட் பர்சன்டேஜில் புக் சம்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி 5 சம்ஸ் பார்த்தாச்சு. 6th சம்லேருந்து பார்க்கலாம் வாங்க. In a survey, 1 out of 5 people said they preferred a particular brand of soap. Converted it into percentage. ஒரு கணக்கெடுப்பில் 5 பேரில் ஒருவர் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தின் சோப்பை விரும்புவதாக கூறுகிறார். அதனை சதவீதமாக மாற்றுக. 5 பேரில் ஒருவர்னு கொடுத்ததுனால நம்ம 1/5 எடுத்துக்கிறோம். இங்கே பர்சன்டேஜில் கேட்கறதுனால இன்ட்டு 100. ஸோ 1 5s are 5, 20 5s are 100. 20 into 1 equal to 20%. Next sum. 75 students from a government high school appear for SSLC examination. 72 of them are declared pass in the examination. Find the percentage of students passed. ஓர் அரசு உயர்நிலையை சேர்ந்த 75 மாணவர்கள் 10ஆம் வகுப்பில் தேர்வில் பங்கு பெற்றனர். அவர்களில் 72 பேர் தேர்வில் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது எனில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் சதவீதம் காண்க. இதை நம்ம 2 மாடலில் சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மாடல் நம்ம பர்சன்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோனா 75. அதை நம்ம 100%க்கு எடுத்துக்கிறோம். ஸோ 75 100%. பாஸ்டு ஸ்டூடெண்ட் வந்து 72. இதோட பர்சன்டேஜ் தான் நமக்கு என்னென்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு பர்சன்டேஜ் தெரியாது, அதனால் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கோங்க. 75x is equal to 100 into 72. இதை எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணி 5 டேபிளில் கேன்சல் பண்ணி போட்டிங்கன்னா x is equal to 96% கிடச்சிச்சு. இந்த 96% என்னன்னா அந்த தேர்ச்சி பெற்ற 72 மாணவர்களின் பர்சன்டேஜ். ஓகேவா? இன்னொரு மாடல் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. டோட்டல் ஸ்டூடெண்ட் 75, அதை கீழே போட்டாச்சு. மேலே வந்து பாஸ்டு ஸ்டூடெண்ட்ஸ் 72, அதை மேலே போட்டாச்சு. இன்ட்டு 100 ஆல்ரெடி சொன்னதான். டோட்டலை கீழே போட்டுக்கோங்க. எந்த வேல்யூ கேட்குறாங்களோ அதை மேலே போட்டுக்கோங்க. பர்சன்டேஜ்னால இன்ட்டு 100 போட்டுக்கோங்க. ஸோ இதை வந்து 3 டேபிளில் கேன்சல் பண்ணி சால்வ் பண்ணால் 24 into 4ன்னு கிடைக்குது. இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 96% கிடைக்குது. உங்களுக்கு எந்த மாடல் ஈஸியாக இருக்கும் நீங்கள் அந்த மாடலில் போட்டுடலாம். Next sum. In a class of 50 students, if 28 are girls and 22 are boys, they express boys and girls in percentage. 50 மாணவர்களை கொண்ட ஒரு வகுப்பில் 28 மாணவிகளும் 22 மாணவர்களும் இருக்கிறார்கள் எனின் அவர்களின் சதவீதத்தை காண்க. டோட்டல் ஸ்டூடெண்ட் 50, அதில் பாய்ஸ் வந்து 22, கேர்ள்ஸ் வந்து 28ன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு மாடல் பாய்ஸ் போட்டுக்கோங்க, நம்ம பாய்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ டோட்டலை கீழே போட்டுக்கோங்க. பாய்ஸோட வேல்யூ என்ன 22 கொடுத்துருக்காங்களா, அதை மேலே போட்டுக்கோங்க. இன்ட்டு 100 போட்டிங்கன்னா பாயோட பர்சன்டேஜ் நமக்கு கிடச்சிரும். அதே கேர்ளோட பர்சன்டேஜ் வேணும்னா டோட்டலை கீழே போட்டுக்கோங்க. கேர்ளுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க 28. ஸோ அதை மேலே போட்டுக்கோங்க. இன்ட்டு 100 போட்டிங்கன்னா கேர்ளோட பர்சன்டேஜ் நமக்கு கிடைச்சிரும். ஸோ இந்த மாடலில் சால்வ் பண்ணுங்கள். இல்லைனா இன்னொரு மாடல் பர்சன்டேஜ் பாய்ஸ். டோட்டல் வேல்யூ 50. இந்த 50 டோட்டல் எப்பயுமே நம்ம 100%ன்னு எடுத்துப்போம். நமக்கு பாய்ஸ் தான் வேல்யூ பர்சன்டேஜ் தேவை. ஸோ 22 பாயோட வேல்யூ, அதுக்கான பர்சன்டேஜ் என்னன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால் அங்கே எக்ஸ்ன்னு போட்டுக்கிறோம். இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். 22 into 100 equal to 50x. x is equal to 22 into 100 divided by 50. 150 is 50, 250s are 100. 22 into 2 equal to 44%. பாய்ஸ் பர்சன்டேஜ் 44. அதேமாதிரி கேர்ள்ஸுக்கும் அதே தான். பர்சன்டேஜ் கேர்ள்ஸ் டோட்டல் 50யை நம்ம 100% எடுத்துப்போம், அதனால் 100 போட்டாச்சு. அது கேர்ளோட பர்சன்டேஜ் என்னன்னு நமக்கு தெரியாது. ஸோ 28 போட்டுக்கிறோம். பர்சன்டேஜ் என்னன்னு தெரியாதனால எக்ஸ் போட்டுக்கிறோம். இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். 100 into 28 equal to 50x. சேம் 100 into 28 divided by 50. 150 is 50, 250s are 28 into 2 is equal to 56%. எந்த மாடல் ஈஸியாக இருக்கும் நீங்கள் அதை போடலாம். நெக்ஸ்ட் சம். They are 560 students in a school. Out of 560 students, 320 are boys. Find the percentage of girls in the school. ஒரு பள்ளியில் 560 மாணவர்கள் உள்ளார்கள். அதில் 320 பேர் சிறுவர்கள் எனில் அந்த பள்ளியில் உள்ள சிறுமிகளின் சதவீதத்தை காண்க. பாய்ஸ் ப்ளஸ் கேர்ள்ஸ் 2 பேரும் சேர்ந்து தான் 560ன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா டோட்டல் வந்து 560. அது பாய்ஸ் ப்ளஸ் கேர்ள்ஸ் ரெண்டுத்தையும் சேர்த்தா தான் 560. அது பாய்க்கான வேல்யூ கொடுத்துட்டாங்க 320. ஸோ 320 போட்டாச்சு. கேர்ள்ஸ்க்கான வேல்யூ நமக்கு தெரியாது. ஈக்குவல் டு 560. ஸோ கேர்ள் வச்சுக்கிட்டு இந்த 320 இந்த பக்கம் வந்தால் மைனஸ் ஆகுமா. 560 minus 320 ஈக்குவல் டு 214 கிடைக்கும். இதுதான் கேர்ள்ஸ்க்கான வேல்யூ. இவங்க என்ன கேட்டிருக்காங்க, கேர்ளோட பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ அதுதான் 100 போட்டாச்சு. டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸை 560, அதை நம்ம எப்பயுமே பர்சன்டேஜ் 100%க்கு எடுத்துப்போம். கேர்ளோட பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 240க்கு என்ன பர்சன்டேஜ்னு தெரியாது, அதனால் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள்.
100 into 240 equal to 560 into எஸ்ன்னு கிடைக்கும். நமக்கு எஸ் வேல்யூ வேணும். ஸோ அதனால் இந்த 560 கீழே கொண்டு வந்தால் டிவைட் ஆகிடும். இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிங்கன்னா எஸ் இஸ் ஈக்குவல் டு 300/7 கிடைக்கும். இதையும் திருப்பி கேன்சல் பண்ணிங்கன்னா எக்ஸுக்கு வந்து 42.86% கிடைக்கும். இந்த 42.86%ன்றது கேர்ளோட பர்சன்டேஜ். நான் இங்கே கேர்ளோட பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இதே இன்னொரு மாடலில் சால்வ் பண்ணுன்னா டோட்டல் வேல்யூவே கீழே எழுதிக்கோங்க. கேர்ளோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஸோ அது பர்சன்டேஜில். ஸோ கேர்ளோட வேல்யூ 240, பர்சன்டேஜ்னால இன்ட்டு 100 போடுறோம். இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிங்கன்னா சேம் 300/7 கிடைக்கும். இதையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 42.86% நமக்கு கிடைக்கும். 5th one, பின்வரும் ஒவ்வொரு பின்னத்தையும் சதவீதமாக மாற்றுக. 360/50. அதாவது ஃப்ராக்ஷனாக பர்சன்டேஜாக மாற்றணும்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இன்ட்டு 100. ஸோ 36/50 into 100. 150 is 50, 250s are 100. 36 into 2 equal to 72%. அடுத்தது 81/30. ஃப்ராக்ஷனாக பர்சன்டேஜாக கேட்டிருக்காங்க. அப்போ இன்ட்டு 100ல் பண்ணுறோம். 81/30 into 100. ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டோம். இதை 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 1 3 is 3. 27 3s are 81 கிடைக்கும். ஸோ 27 into 10 equal to 270%. Third sum, 42/56. ஃப்ராக்ஷனை பர்சன்டேஜாக மாற்றணும்னா இன்ட்டு 100. ஸோ 42/56 into 100. இதை வந்து 3 டேபிளில் கேன்சல் பண்ணி அது 5 டேபிளில் கேன்சல் பண்ணுறோம். நமக்கு 25 into 3ன்னு கிடைக்கும். அதை மல்டிப்ளிகேஷன் பண்ணால் நமக்கு 75% கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 4th சப்டிவிஷன் 2 1/4ன்னு இருக்குது. இதை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது. இதை ஃப்ராக்ஷனாக மாற்றணும்னா இங்கேருந்து இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணி இங்கேருந்து இதை ஆட் பண்ணணும். 4 2s are 8. 8 + 1 9. 9/4ன்னு நம்ம இதை ஃப்ராக்ஷனாக மாற்றியாச்சு. ஃப்ராக்ஷன்லேருந்து பர்சன்டேஜாக மாற்றணும்னா இன்ட்டு 100. 4 டேபிள் அடித்தா 1 4 is 4. 25 4s are 100. 25 into 9 equal to 225% கிடைக்குது. 5th ஒன்றும் மிக்ஸ்டு பர்சன்டேஜ் தான் கொடுத்துருக்காங்க. 1 3/5ன்னு. ஸோ கீழேருந்து மேலே இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணி இதை ஆட் பண்ணும். 5 1s are 5 + 3 8/5ன்னு ஃப்ராக்ஷனில் மாற்றியாச்சு. ஃப்ராக்ஷன் இன்ட்டு பர்சன்டேஜாக மாற்றணும்னா இன்ட்டு 100. 8/5 into 100. 1 5 is 5. 25s are 100. 20 into 8 equal to 160%. Thank you.